வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுக்குண்டான சின்ன டீட்டெயில் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில், யார் யார் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் என்ன, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கில் போகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டில் ரைட் சைடு கார்னர் கீழே வந்து லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லி போட்டிருப்பாங்க. லேட்டஸ்ட் நியூஸில் வந்து அதுக்குண்டான அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். அதில் ஹோம் பேஜில் முகப்பு, விளம்பரம், இந்த மாதிரி விண்ணப்பதாரர் அறிவுறுத்தல், பொதுவான ஏற்பாடுகள், அப்புறம் இப்போ வந்து வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட்டு எவ்வளவு, குறைஞ்சபட்சம் 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது ஏதாவது ஒரு மண்டலத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் கல்வி தகுதி +10th பாஸ் ஆகிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தொழில்நுட்ப தகுதின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. உடல் தகுதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து இதே வெப்சைட்டில் தான் வரும். அந்த லேட்டஸ்ட் நியூஸுங்கிற இடத்துல தான் அதை போடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணி அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டை வந்து அதில் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து எழுத்து தேர்வு வச்சு தான் எடுக்கிறாங்க. எழுத்து தேர்வில் பாஸ் ஆகிறவங்க, ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. கொஸ்டின் வந்து தமிழில் தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எழுத்து தேர்வு வந்து பொது தமிழ் வந்து 50 மதிப்பெண்களும், அப்புறம் ஜிகே இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும். அப்புறம் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ ப்ளஸ்ஸு இன்டர்வியூ ப்ளஸ் வந்து உடற்தகுதி தேர்வு, அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநருடன் நடத்துனர் திறன் தேர்வு, இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்களோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் அடிப்படையில் தான் வேலைக்கு நியமனம் பண்ணுவாங்க. அடுத்து தேர்வு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. OMR ஷீட்டில் நீங்கள் எப்படி டிக் பண்ணணும், எப்படி இந்த ஆன்சர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். 5 ஆன்சர் இருக்கும். அதில் ஒரு ஆன்சர் தான் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எழுத்து தேர்வு வந்து பொது தமிழ் வந்து 50 மார்க்குக்கு இருக்கும். எக்ஸாம் வந்து 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் நடக்கும். மொத்தம் 100 கேள்வி இருக்கும். தேர்வுத்தாள் பற்றி பார்த்துக்கோங்க. பகுதி ஆளை வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். பகுதி ஆவணால் வந்து பொது அறிவு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். வந்து தொழில்முறை தேர்வு, அது 30 மார்க்குக்கு இருக்கும். அப்புறம் ஓட்டுநர் செய்முறை, இன்டர்வியூ, மொத்தமாக 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சிலபஸ் வந்து தமிழ் சிலபஸ்ஸு, அந்த ஜிகே, இதுக்குண்டான டீட்டெயில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து இந்த பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இந்த பிடிஎஃபை கூட உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட டீட்டெயில் இதில் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ப்ரீஃபாக படித்து பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, எல்லாமே சூட்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குண்டான வழிமுறையை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பொதுவான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லா எக்ஸாமுக்கும் போடுறது தான். எக்ஸாம் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எக்ஸாம் டைமில் வந்து வெளியில் அலோவ் பண்ண மாட்டோம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எக்ஸாம் சென்டரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பிளாக் பென் கொண்டு போய்க்கலான்னு போட்டிருக்காங்க. பொதுவான ஏற்பாடுகள் இருக்கும். அதில் வந்து சும்மா நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஓடிபிக்கு டைம் இருக்கா, ஃபோட்டோ சைனு எந்த அளவில் இருக்கணும், அமௌண்ட் எதாவது பெய்ட் ஆயிடுச்சு இல்லைனா மறுபடியும் பே பண்ணணுமா, இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு வர டவுட்டை பற்றி அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும்
அதில் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பேஜில் டாஷ்போர்ட்லேயே இருக்கிற கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வேறு டவுட் இருந்தால் பேசிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து விண்ணப்பதார செயல்முறை நிலைகள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் விண்ணப்பிக்கிறத கிளிக் பண்ணணும். அப்புறம் ஓடிபி செயலாக்கம் கொடுக்கணும். 3ஆவது ஸ்டேஜ் வந்து ஆவண பதிவேற்றம் பண்ணணும். ஃபோட்டோ வந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், உங்களோட சைன் வந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும், நடத்துனர் உரிமம் வடிவம் அது எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும், மதிப்பீட்டுத்தாள் வடிவம், இன சான்றிதழ், முகவரி ஆதார வடிவம், முதலுதவி ஃபஸ்ட் எய்டு சான்றிதழ், எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஐஆர்டியில் சான்றிதழ் படிச்சிருந்ததுன்னா அது இருந்துச்சுன்னா இது, அப்புறம் கிரிமினல் வழக்கு அந்த டீட்டெயிலு அது இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கணும். முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் நம்பரும் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் ப்ரைமரி ஸ்டேஜ்னு ஃபஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். அதில் வந்து எந்த மண்டலத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மண்டலத்தை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது போக பேசிக் டீட்டெயில் தான், பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, அப்புறம் என்ன படிச்சிருக்கிறீங்க, 10th மார்க் ஷீட்டு, டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயிலு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயிலு, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட சர்டிஃபிகேட்டோட அதோட ஐடி கார்டோட டீட்டெயிலு, இந்த மாதிரி தான் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓடிபி ஆக்டிவேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்புறம் அதையும் டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு ஓடிபி போட்டு செகண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் உள்ள போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சா, பேமெண்ட் கட்டிட்டோமா, கட்ட வேண்டியிருக்குதா அப்படிங்கிறத மறுபடியும் எதாவது லாகின் பண்ணி பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் யாராவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோக்கு இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலை வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.